Hi friends, welcome to Buvi's Tasty World. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே ஹெல்தியான கோதுமை மாவு வச்சு கப் கேக் ரெசிபி தான் பார்த்திருக்கோம். வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த கப் கேக்கை செஞ்சு முடிச்சிரலாம். முட்டை இல்லாம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது மாதிரி பொருட்கள் இல்லாம நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு நம்ம இந்த கப் கேக்கை செஞ்சு முடிச்சிரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தா மறக்காம Buvi's Tasty World சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா கோதுமை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், பால் வந்து 3/4 கப் அளவுக்கு திக்கான பால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நாட்டு சர்க்கரை வந்து 3/4 கப்பு. இதே அளவு நம்ம ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம், இதே அளவு தான். நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்ததுனால பாலில் வந்து சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற முன்னாடியே நீங்கள் வந்து சுகர் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், பாலை வந்து ஒரு கப்பில் ஊற்றிட்டு சர்க்கரையை நம்ம நாட்டு சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கரைச்சிடலாம். கரைச்சிட்டு மண் ஏதாவது இருந்தால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் முன்னாடியே வந்து கரைச்சிட்றேன். பாருங்கள், இது போல் நம்ம நாட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அடியில் ஏதாவது மண் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முன்னாடியே வடிகட்டினா நல்லது. இல்லைன்னா கேக்கில் நம்ம ஊற்றும் போது கல் ஏதாவது இருந்தால் அடிப்படும். அதனால் நம்ம முன்னாடியே வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இது போல் வடிகட்டிட்டு நம்ம அதை மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம மாவோட அளவுகள்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த கப்பில் மாவை அளந்து எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கணும். கப், டம்ளர் எதுனா வேணாலும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா சளிச்ச கோதுமை மாவு இது. இந்த மாதிரி நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா ஆப்ப சோடா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு. நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே கலக்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற சமையல் சோடான்னு நம்ம கடைகளில் கேட்டோம்னா கிடைக்கும் இல்லையா மளிகை கடையில், அதை நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். இது கூடவே நம்ம வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்கல. வீட்டில் இருக்கிற ஏலக்காய் பவுடரே சேர்த்தாச்சு. இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஆயில் கூட சேர்த்துக்கலாம், வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெண்ணெய் இருந்துச்சு அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். வெண்ணெய் தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இருந்ததுனால யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம விஸ்கு வச்சு ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்ப சோடா, உப்பு, ஏலக்காய் பவுடர் எல்லாமே எல்லா பக்கமும் போகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பால்லே கொஞ்சம் மீதியாச்சு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சுகர் சேர்த்தோம் அப்படின்னா சுகரையும் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு மாவில் கலந்துருங்க. மாவில் கலந்துட்டு அதுக்கப்புறமா பாலை மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்ததுனால நம்ம டைரெக்டாக மிக்ஸ் பண்ணாமல் பாலில் கலந்து மிக்ஸ் பண்ணால நம்மளுக்கு வந்து இந்த கலரில் வருது. நம்ம செஞ்சோம் அப்படின்னா வந்து சாக்லேட் கலருக்கு வரும். குழந்தைங்கிட்ட கொடுக்கும்போது சாக்லேட் கப் கேக் மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஊற்றி பார்த்தா வந்து மடிப்பாக விழுவணும். இதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இப்போ வந்து நம்ம கப்புக்கு மாற்றிடலாம். உங்கள் வீட்டில் வந்து கப்புக்கு வந்து நம்ம யூஸ் அண்ட் த்ரோ கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து டம்ளர், கிண்ணம் அது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது மாதிரி கப் கேக் மாடலில் இருக்கிற யூஸ் அண்ட் த்ரோ கப் தான் எடுத்திருந்தேன். பாருங்கள், நான் வெண்ணெய் ஊற்றி லைட்டாக வந்து தடவிக்கிட்டேன். நம்ம டம்ளரில் ஊற்றுற அளவுக்கு வந்து இது வந்து வளவளன்னு எல்லா பக்கமும் போகலை, கொஞ்சம் திட்டு எல்லா பக்கமும் நின்றுச்சு. அதனால் நல்லா தடவி விட்டுட்டு மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிண்ணத்தில் இது மாதிரி டம்ளரில் செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் காய விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே காஞ்சி போய் ஸ்டோர் ஆகி நின்றுச்சு. அதனால் அது மாதிரி இல்லாமல் உடனே நம்ம வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மாவு ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருந்துச்சு. அது மாதிரி எல்லா பக்கமும் படுற அளவுக்கு செஞ்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவு எடுத்துருங்க. பாருங்கள், இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம இதில் வந்து பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினேன். பாதி அளவுக்கு ஊற்றிட்டு ஏர்லாக் ஏதாவது இருந்துச்சுன்னா போகிறதுக்காக நம்ம நல்லா ஏதாவது இது மாதிரி தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டுட்டு இப்போ நம்ம பேக் பண்ண எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு.
மீதி மாவு இருந்துச்சு, அதை நம்ம டம்ளரில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். பாருங்கள், குக்கரை வந்து நம்ம முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து குக்கரில் தான் செஞ்சேன். பாருங்கள், ரொம்ப இல்லை, ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன்னா எம்டியாக விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் 1/4 கப் போல் தண்ணி விட்டுட்டு இது மாதிரி தூக்கி வைக்கிற ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கேஸ்கெட்டும் விசிலும் போட தேவை கிடையாது. அதே போல் நம்ம முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு. நம்ம ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி பேக் பண்ணோம் அப்படின்னா வேர்வை தண்ணி விட்டு வந்து கேக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி சொதான்னு ஆகிடும். அதனால் வந்து லைட்டாக ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. உள்ளே ப்ரீஹீட் பண்ணதில் நம்ம உள்ளே வச்சிடலாம். 2 கப்பையும் வச்சுட்டு ஒரு டம்ளர் 2ஐயும் வச்சிடலாம். நம்ம வச்சுட்டு நம்ம நல்லா மூடி போட்டு 20 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா வெந்து வந்திருந்தது கேக்கு. பாருங்கள், இது போல் வெந்து வந்ததுக்கப்புறம் கத்தி விட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அன்மோல்ட் பண்ணுங்கள். பாருங்கள், குழந்தைங்களுக்கு ஒரு கப்பாக கூட அப்படியே எடுத்து கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கீழே பெல் பட்டனை அமுத்திக்கோங்க. தேங்க்யூ.